வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் பேச மாட்டேங்கிறாரு, ஆனால் விஜய்க்காக சட்டமன்றத்துக்குள்ளே போய் ஓங்கி ஒழிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சபாநாயகர் முன்னாடி தர்ணாக்கெல்லாம் உட்காந்துட்டார். இதுக்கு முன்னாடி எதுக்கும் அவர் அப்படி உட்கார்ந்ததில்லை. ஆனால் ஒரு ஆவேசமாக போகிறத பார்த்து அதுக்கு தான் முதலமைச்சர் சொன்னார், மெகா கூட்டணி ஏதாவது அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கான வேலைகளான்னு கேட்டாங்க. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? ஒரு 50 ஆண்டு கட்சி இப்படி போய் இல்லை, இன்னும் கேவலமாக போகும். இன்னும் போக போக இன்னும் வடிவேல் காமெடி மாதிரி தான். வாடா அங்கே வாடான்னு கடைசியில் காலில் விழுந்துடும் எடப்பாடி. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கேயும் வண்டியா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து விட்டுருப்பா, நான் தான் அங்கேயே ஒரு பில்டப் ஃபீலாக தானே விட்டேன், வீட்டு வரைக்கும் தேடி வந்துட்டேன்னு சொல்லி காலை பிடிச்சி கதறி அழுவாப்பில். அந்த மாதிரி நிலமையில தான் இப்போ எடப்பாடி உயிர் வாழ்ந்தான். ஐசியூவில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்க, இல்லை எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, தாத்தாவை காப்பாற்றிருக்கேன். அந்த நிலைமையில் எடப்பாடியார் இருக்கார். ஏடிஎம்கே காப்பாற்றுறதுக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் எவன் காலையும் நக்கிறதுக்கும் ஏற்கனவே கால் நக்கி தான் வந்தாப்புல. இப்போ அது திருப்பி அது பவர் கொஞ்சம் குறைஞ்சோடனே புது பேட்டரி மாற்றுவாங்க. இல்லை அந்த மாதிரி திருப்பி புதுசாக அவங்க காலையாக நக்கினா தான் எடப்பாடியார் கொஞ்சம் அரசியலில் தலைநாளும் காட்ட முடியும். அதனால் சட்டசபையில் விட்டு ஆட்டியிருக்காரு இன்றைக்கி. அதான் பார்க்க முடியும். இல்லை, இப்போ அதாவது அதிமுக 10 வருஷம் இது வரைக்கும் இருந்ததில்லை. இவருடைய பொதுச் செயலாளர் பதவி அப்புறம் அடுத்த 5 வருஷத்துக்கு கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினருக்கெல்லாம் ஏதாவது கொடுக்க வேண்டியதை கொடுத்து வச்சுருக்கணுன்னா கஷ்டம் அப்படிங்கிறதுனால இது சேர்த்து சொத்தை காப்பாற்றுறதுக்கும் பொதுச் செயலாளர் பதவி காப்பாற்று அதுக்காக தான் பொதுச் செயலாளராக இருந்தானே அவனு கை வைக்க மாட்டாங்க. ஒரு பேக்கப் தான் கட்சியோட பொதுச் செயலாளர், கட்சியோட தலைவர். அப்படி இருக்கும்போது சரி விட்டுறலாம் அப்படின்னு கொஞ்சம் இரக்கம் காட்டுவாங்கல்ல. இரக்கம் இல்லையா உனக்குன்ற மாதிரி இந்த இப்போ ரொம்ப இறங்கி காலை நக்கணும்னா விஜய் ஏதாவது கூட்டணிட்டு நிச்சயம் தான் பிஜேபி கொஞ்சம் உருட்டுவான். அப்படி உருட்டிக்கிட்டு ஏதாவது உருளைக்கிழங்கு போண்டா போட்டுடலான்னு நினைக்கிறாரு. அதனால் அவர் பதவியை காப்பாற்றுக்கணும், வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அவருடைய மானம் கப்பல் ஏறும்போது இதையாவது ஒன்று காலில் விழுந்து கையில் விழுந்து அதை சரி பண்ணலான்னு பார்க்குறாரு. ஆனால் இல்லை, இதில் இன்னொன்று பார்த்தா விஜய் ஆமானும் சொல்ல போகிறதில்ல, இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. நம்ம சொல்கிற வரைக்கும் சொல்லுவோம். ஏன்னா பார்த்தீங்களா, கொடி வந்துருச்சு, கொடி அசைக்கிறாங்க. அது 100 ரூபா கொடுத்தா யார் வேணாலும் கொடி ஆட்டுவானே. இப்போ திமுக கூட்டம் நடக்குதுன்னு வைங்க, 100 ரூபா கொடி ஒரு 1000 பேருக்கு வாங்கி கையில் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஆட்ட தான் செய்வாங்க. திமுக கூட்டம் வந்துடுவான்னு சொல்ல முடியுமா? ஆனால் பிஜேபி கூட்டம். ஸோ இதெல்லாம் எடப்பாடியாரோட சீப் தேர்ட் ரைட் பாலிடிக்ஸில் இது ஒன்று. இல்லை, அவர் உள்ளே போய் நேற்று என்னென்னமோ கேட்குறாப்புல. நீங்கள் திட்டமிட்டு தான் அந்த இடத்த கொடுத்துருக்குறீங்க. 3 டேபிளில் வச்சு எப்படி எத்தனை பேர் உனக்கு அந்த இடத்த தானே கொடுத்தோம் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் எங்களுக்கே இப்படி நடக்கணும்னு நினச்சி தான் கொடுத்தாங்க, நாங்கள் அதை சரியாக செயல்பட்டுட்டோம். தம்பி சரியாக செயல்படலன்னு சொல்கிறாரா? அப்படி தானே அர்த்தப்போ. நாங்கள் செயல்பட்டோம், இப்போ நாங்கள் அறிவாளி, தம்பி முட்டாள், இருந்தாலும் முட்டாள் தம்பியை வச்சு கூட்டணி சேர் பண்ணுறாரா? என்ன சொல்ல வரான்னு தெரில. எடப்பாடியாருக்கு யார் இப்போ தப்பாக சொல்லி கொடுத்தாங்க? இல்லை, வாழ்க்கையோட போராட்டம் தான். இறுதி காலம், கட்சிக்கு செல்வாக்கு போயிடுச்சு, தனக்கும் போய் அந்த இருக்கிற டுபாக்கூர் கட்சியில் ஒரு ஏதாவது பதவியில் தொங்கிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில் தான் எடப்பாடியார் இருக்கார். கடைசி கட்ட போராட்டம் ஐசியூவில் போராடுவாங்கல்ல, அந்த மாதிரி. இல்லை, பரவாயில்ல, ஐநார் இன்னும் ஒரு படி மேலே போய் விஜய்னார்லாம் ஆகப்போகிறேன் டுபாக்கூர். அவருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. யாருக்கு? நயினாருக்கு சட்டமன்றத்தில் எல்லாரும் வாழ்த்தலாம். ஏன்னா நம்மளும் ஒரு வாழ்த்தை சொல்லிக்குவோம். ஏன்னா முதலமைச்சர் சொல்லும்போது அவர் வெளிநடப்பு பண்ணிட்டு கோவமா போகும்போது கூட சிரிச்சுக்கிட்டே போவாப்புல. நல்ல அதுதான் வெளிநடப்பு பண்ணும்போது கூட அன்பா சிரிச்சுக்கிட்டே வெளிநடப்பு. நான் பொய் ஓவராக சொல்ல ஆரம்பிச்சாப்புல. வர அண்ணாமலையை பீட் பண்ணணுன்றதுக்காக, அண்ணாமலையை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நயினார் ஓவர் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பிறந்தநாள் அன்றைக்கி அப்போ சட்டமன்ற கூட்டத்தில் வெளியே வெளிநடப்பு பண்ணுற நிலைமையில் வந்திருக்கு. ஸோ இருந்த போதிலும் இப்போ அவருக்கு 65 தான். அதான் அவர் 5 வயசு கூட சொல்லிட்டணும். சரி இருக்கட்டும், இன்னும் ஒரு 80 வயசு இருக்குன்னா நான் பொய்யை குறைச்சாருன்னா நீண்ட காலம் வாழ்வார் அவர். இல்லை, அது நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நம்ம எதிரி தான் முடிவு பண்ணுவான்ற மாதிரி எதிரியினுடைய இவர் எவ்வளோ நாள் வாழ்வாருன்றது இவர் வாய் தான் முடிவு எடுக்கணும். இல்லை, எவ்வளோ பொய்ங்கிறது அவருக்கு காம்படிட்டர் கட்சிக்குள்ளே இருக்க முன்னாள் தலைவர் அவங்களுக்கு மேட்ச் பண்ணணும்ல. அவருக்கு மேட்ச் பண்ணணும். இப்போ அண்ணாமலை ஜெயிக்கணுன்றதுக்காக பொய்யா சொல்லி பொழப்பு ஓடிட்டு இருக்காரு அவர். அந்த பொய்யை குறைச்சாருன்னா உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. ஏன்னா ரவுடிகள் உள்ளே வந்துட்டாங்கன்னு சட்டமன்றத்துக்குள்ளே போய் சொல்கிறாரு. விஜய் கூட்டத்துக்கு தான் எந்த ரவுடிகள் இவ்வளவு கேமரா 8K வரைக்கும் இருக்குது, ஜூம் பண்ணி பார்க்கலாம். இவங்க ஆளுங்க எல்லாரும் போயிட்டாங்கன்றாரோ, அண்ணாமலை ஆள் யாராவது உள்ளே பூந்துட்டாங்கன்ற பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். கேமராவில் பார்த்தா அவருக்கு தெரியும்ல, ஏன்னா அவங்க கட்சியில் இருக்கவன் அவருக்கு தெரியாதா? வீடியோவில் பார்க்கும்போது இவெல்லாம் ஏன் அங்கே நிற்கிறாங்க, அண்ணாமலை கூட இருந்தவனாச்சே. கரூர்னும் போது அண்ணாமலைக்கு அதுதான் ஊர் அப்படிங்கும்போது அண்ணாமலை ஆட்களை உள்ள இறக்கி விட்டாப்லையா, அப்போ நமக்கு பேர் போயிருமா
அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அதனால் அவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு பாஜக ரவுடி யார் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும். ஸோ அந்த அங்கங்கே நிற்கிறாங்க போது சரி நம்மால் ஏன் இங்கே போனால் அவன் நம்மால் கிடையாது, கட்சிக்காரன் இருந்தாலும் அண்ணாமலையோட ஆள் அப்படின்றது அவருக்கு தெரியும். எடப்பாடி டிவியில் பார்த்தாரா அந்த விஜயனுடைய கூட்டத்தை டிவியில் பார்க்கும்போது? அவர் எல்லா விளக்கமாத்தையும் டிவியில் தானே பார்ப்பார். அவர் வேறு என்னத்தை டிவி பார்த்துட்டே உட்காந்துருப்பாரோ என்னன்னு தெரியல. ஏற்கனவே சிஎம்மாக இருக்கும்போது டிவி பார்த்துட்டு தான் உட்காந்தார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட டிவியில் பார்த்தா தெரிஞ்சுட்டேன்னாரு. இப்போ இதையும் டிவியில் தான் பார்த்துருக்கேன். டிவியில் பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல 500 போலீஸ் அவருக்கு டிவியில் தெரியலையா? 500 போலீஸ் நிப்பாட்டினு தான் சொல்கிறீங்க. கூட்டத்தை நான் பார்க்குறேன், அந்த மேலேருந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியல, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ 500 போச்சா அப்படின்ற கதையில் தான். அப்போ 500 போலீஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அந்த மாதிரியான ஒரு டுபாக்கூர் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. வாழணுன்றதுக்காக எடப்பாடியார் எதை வேணாலும் செய்வார்ன்ற மாதிரி. ஏதோ ஒரு படத்தில் வரமே, வாழணுங்கிறதுக்கு சாகணுங்கிறதுக்காக வாழறதை விட்டுட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு வாழணுங்கிறதுக்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலான்னு அந்த மாதிரி தான் எடப்பாடியார் இப்போ போயிட்டுருக்காரு. சாகணுன்றக்காக ரிஸ்க் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிறத விடவும் தன்னுடைய அரசியல் இருப்பு கட்சியில் பதவி கால் நக்கி அவனா இது பண்ணலாம். இப்போ நக்கிறது கால் நக்கிறதுக்கு யாரும் இல்லை. இப்போ விஜய் காலை நக்கினா கூட்டணியில் சேர்ந்து ஏதாவது வாழ்க்கையை ஓட்டலாம்னு நினைக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் கரூருக்கு போவார் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த கண்டிஷன் கோரிக்கையை பார்த்துட்டு போலீஸே அதை இருந்து போயிட்டாங்க. இப்போ அதுவும் நடக்கலைங்கிற மாதிரியான சூழல் வந்து அமாசு வச்ச கோரிக்கையை விட பயங்கரமாக இருக்குது. புரியுது அவங்களுக்கு? அந்த மாதிரியான கோரிக்கை இருக்கும்போது இப்போ ட்ரம்ப்பே மிரண்டு விடுறாப்புல. இப்படிலாம் கோரிக்கை யாராட்டே நான் போனாலே எல்லாம் கூட வராங்க, என்னையவே காதலை சுட்டு விட்டாங்க. இந்த தம்பி யாரா இவன் புதுசாக இருக்கான் பார்க்குற போல இருக்குது, 1 கிலோமீட்டருக்கு ஆள் வராதுன்றான், அப்புறம் எப்படி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப்புக்கு அனுப்புனாலே இது பண்ணுவாங்க. நோபல் பரிசு கமிட்டி கூட அனுப்பலாம். எனக்கு விஜய்க்கு நோபல் பரிசு கொடுக்குறதுக்கு ஏற்பாடு. இந்த மாதிரியான ஒரு அமைதியாக ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். வழிமுறையில் இவ்வளோ சர்வதேச அளவில் இதை கொண்டு பிரபலப்படுத்தி பின்னாடி வர சந்ததிகள் பார்க்குற மாதிரி வைக்கலாம். இப்போ அதுக்கும் போகல, இவ்வளோ கண்டிஷனும் கேட்டுட்டு இப்போ அவங்க போகலைங்கிறது வெளியில் வந்திருக்கு. அதை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னென்னா போலீஸ் கேட்டுச்சு நீங்கள் ஒரு கமிட்டி அமைங்கன்னு. கமிட்டியில் போட வேண்டிய ஆள் பூரா தலைமறைவாக இருந்துட்டாங்க. இப்போ அவங்க வேணும்ல கமிட்டியில் போகிற யார் சின்ன பையங்களே போட முடியும் கமிட்டியில்? எல்லாம் இப்போ கரெக்டாக சிபிஐ கைக்கு போனதும் 15 நாள் ஷேவ் பண்ணாத தாடியோட புசி வெளியில் வந்துட்டார்ல. இப்போ இதுக்கப்புறம் துடிப்பாக இருப்பாருன்னு நம்ம பார்க்கலாமா? இருப்பார், கொஞ்சம் அவேர்னஸோடு தான் இருக்கணும். அவர் எந்த நேரத்தில் தூக்குவாயின்னு தெரியாதுன்ற மாதிரி தான் அவரோட வாழ்வியல் போயிட்டுருக்கு. இருந்தாலும் விஜய் பார்த்துருப்பார். விஜய் மேலேங்களே புசி ஆகிட்டு தலைமறை வீரப்பனை விட பயங்கரமாக ஆகிட்டேன், இப்போ என்னை விட உனக்கு நேம் ஆகுது அப்படின்வாங்க. ஏன்னா வீரப்பனை தானே பிடிக்க முடியாமல் இருந்துச்சு பல வருஷங்களாக. அது மாதிரி புஷியும் பிடிக்க முடியல 15 நாள். நான் கூட பரவாயில்லையா என்னை பிடிக்க வரல அதனால் தப்பிச்சிட்டேன், உன்னை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போலீஸ் தேடியும் தப்பிச்சப்பார், நீ தான் கில்லி அப்படின்னு தனிப்படாமச்சும் பிடிக்க முடியலையா அப்படிங்கும்போது அது திமுக அரசுக்கே ஒரு இழுக்கு அப்படின்ற மாதிரி தான். இப்போ விஜய் கரூர் போவாரா சார்? ஏன்னா அவ்வளோ கட்டாயம் போய் தான் ஆகணும். ஏதாவது போய் உருட்ட போடுவாப்புல. ஏன்னா அவ்வளோ கண்டிஷன் போட்டது போகாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான், போக மாட்டேன்னு இதுக்கு சொல்லிட்டு போகலாமேன்னு போட்ட மாதிரி இப்போ பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா மறுபடியும் கூட்டமாகும், ஏற்கனவே டிராஃபிக் இருக்கும். தீபாவளி முடியும், பொங்கலுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுருவாங்க. பொங்கல்லாம் முடியட்டும், எலெக்ஷன் வந்துடும், அந்த டைமில் போகும்போது அப்படி போகிற வழியில் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லை இப்போ அந்த நிவாரணத்தை எப்போ தான் கொடுப்பாரு? அந்த 20 லட்சம் கொடுக்குறாரு கொடுத்தா தானே, அது எப்போ கொடுப்பாருன்னு கேட்குறீங்க? அது சும்மா வாயில் உருட்டுனது தானே. 16 நாள் துக்கம் முடிஞ்சு அப்பயாச்சும் கொடுத்துருங்க. இளவுக்கே வராதவன் 8க்கு வந்தான்னா, இதுக்கு வந்தான்னா, கருமாதிக்கு வந்தான்னா, வரலைன்னா என்ன அப்படின்றக்காக தான். அதுவும் முடிஞ்சிருச்சு. அவருக்கு போல் 16ஆம் நாள் முடிஞ்சிருச்சு. யார் அந்த லூஸு ஆதவரிச்சு நான் சொன்னேன் 16 நாளுக்கு போய் நான் மொட்டையை அடிச்சிட்டேன், நீ அந்த திருடனை எங்கேன்னு தெரில, அதை போடுறதுக்கு 4 சேனல். இல்லை 16க்கு முன்னாடியே வாலிபாலை தொடங்கி வைக்க எதுக்கு போனீங்க? அதான் துக்கங்கான்றவர். துக்கத்தில் நீ எதுக்கு போன டெல்லிக்கு, எதுக்கு போன ஜார்க்கண்டுக்கு? துக்கத்தில் ஆயுத பூஜைக்கு வண்டியெல்லாம் சிங்காரிச்சு ரெடி பண்ணி பூஜை போட்டு, அது என்ன மாதிரியான துக்கம்னு தெரியல. லூசு கம்முனாட்டிங்க எல்லாம் இருக்க வேணாம் கிறுக்கேன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க போல். அந்த கொஞ்சம் தற்குறிகளை வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை இப்போ ஒரு சிலர் இதில் ஏற்பாடு பண்ணி விஜயோட ரசிகர்களோட உரையாடல் மாதிரிலாம் அமைக்கிறாங்க. அதில் ஒரு தம்பி கேட்க வராப்புல 5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போலீஸை ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் போட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே, ராணுவம் தேவைப்பட்டால் கூட கூப்பிட்டுக்கலாம் இல்லைங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க. இவங்க தக்குறி பிள்ளையா பிள்ளை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அதுகளை வச்சு இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணி சம்பாதிக்கலாம், கம்பியில் வித்தை நடக்க விட்டு அதில் வச்சு சம்பாதிக்கலாம் தவிர அதுகளெல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. குடும்பத்துக்கும் பாரம், அந்த நாட்டுக்கும் பாரம், இந்த ஸ்டேட்டுக்கும் பாரம். அந்த மாதிரி தக்குரியை வச்சு தான் அதை ஓட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? அதில் கூப்பிட்டு கேட்டால் அப்படி தான் பேசுவாங்க.
இதில் தமிழிசை பேசின ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த அம்மா இந்த கரூர் சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு அங்கே நின்றுட்டு பயிட்டு கொடுக்குறாங்க. சாணக்கியாலாம் அதை உடனடியாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படி கண்ணீரோடு பேசுகிறாங்க. நேற்று இரவு இறந்துருக்குறாங்க, இன்னமும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலை. எவ்வளோ ஏன் இவ்வளோ பொறுமையாக நடக்குது, எவ்வளோ நேரம் அவங்க உறவினர்கள் காத்திருப்பாங்க, வேகமாக நடத்துங்கன்னு ஆவேசமாக கொந்தளித்து தமிழிசைன்னு போட்டிருக்கிறாங்க. தாவேகா தரப்பு இன்னைக்கு கோர்ட்டில் சொல்கிறாங்க 4 மணிக்கே எரிச்சிட்டாங்கிறாங்க. 8 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலன்னு தமிழிசை சொன்னால் நயினார் இல்லை முன்னாடியே சீக்கிரம் பண்ணிட்டாங்கன்னு அவர் ஒன்று கிளப்புறாரு. இப்போ ஒரே கட்சியில் பல குரல்கள். அது அறிவுள்ளவன் உண்மையை பேசுகிறதுக்கெல்லாம் யாரை மாற்றி உண்மையை ஒருத்தர் பேசுகிறாருன்னா மாற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பொய் பேசுகிறவன் தான் நம்ம என்ன சொன்னோன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த டைம் கேட்கும்போது மாற்றி பேசிடுவான். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு டுபாக்கு ஒரு அட்டாரா கும்பல். இந்த கும்பல் பூராமே அப்படி தான். இது ஒன்று சொல்லு அதை ஒன்று சொல்லுன்ற மாதிரி இது தேசத்துக்கு பிடிச்ச கேடு. இதெல்லாம் கேடு காலம். பாவம் சார். இது அடுத்த இடத்துக்கு இப்படி போதுன்னு உங்கள் நேரத்துக்கு கருத்தில் நன்றி சார்.